ஒரு காலத்துல லோன்கார்ங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. ஹாரிங்கிற பேர்ல பானை செய்யறவரும் அவரோட குடும்பமும் வாழ்ந்து வந்தாங்க. அவர் ரொம்பவும் நியாயமான நல்ல மனிதர். அவர் ரொம்பவும் அழகான அற்புதமான பானைகளை உருவாக்குவார். அவருடைய கடையில எல்லா விதமான பானைகளும் இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான வடிவங்கள்லயும் இருக்கும். கிராமத்துல இருந்து நிறைய பேர் அவருடைய அழகான அற்புதமான பானைகளை பாக்குறதுக்கு வருவாங்க. வணக்கம் ஐயா, நீங்க ஒரு பானையை செய்றீங்கல்ல, அந்த பானை எனக்கு வேணும். ஓ, இதுவா? இல்லம்மா, இதை என்னால விக்க முடியாது. இதை என்னோட மகனுக்காக நான் உருவாக்குறேன். அவனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணமாக போகுது. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கவலைப்படாதம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பானைகள் என்கிட்ட இருக்கு. நீ இங்கேயே இரு, நான் கொண்டு வந்துடுறேன். பூக்கள் நிறைஞ்ச அழகான ஒரு பானைய ஹாரி எடுத்துக்கிட்டாரு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதையே எடுத்துக்கோமா. ஓ, ரொம்ப அழகா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. சந்தோஷமா இருமா. ஒரு நிமிஷம், நீ என்கிட்ட 20 காசுகளை கொடுத்திருக்க. ஆனா இந்த பானை 5 காசு தாமா. ஓ, ரொம்ப நன்றி ஐயா. நீங்க ரொம்ப நியாயமானவரா இருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் திரும்பவும் தன்னுடைய பானைய பெயிண்டிங் பண்ணாரு. அந்த பானை வேலைய முடிச்சதுக்கு அப்புறம் அவர் திரும்பவும் வீட்டுக்கு போனாரு. அவர் வீட்டுக்கு போகும்போது அவருடைய வீடு பூக்களால நிறைஞ்சு அலங்காரம் செய்யப்பட்டுகிட்டு இருந்தது. அவருடைய மகனோட கல்யாணத்துக்காக. அவரோட மனைவியும் மகனும் வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அறையே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அவரோட மக முகத்துல சிரிப்பு இருந்தது. ஹாரி அவரோட மகனுக்காக வித்தியாசமா ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட மகனை ஒரு யானையில உட்கார வச்சு அவனை ஊர்வலமா கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த கிராமத்தையே சுத்தி வரணும். கிராமத்துல ஒரு யானைய வளர்க்கிறவர் இருந்தாரு. பானை செய்யறவர் யானை வச்சிருக்கிறவரை பாக்குறதுக்கு போனாரு. என்னோட யானையை வச்சு சம்பாதிக்க எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே என்னோட யானையை நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். ரொம்ப நன்றி. அடுத்த நாளே மணமகனும் மணமகளும் யானை மேல சவாரி செஞ்சு அந்த கிராமத்தையே சுத்திக்கிட்டு வந்தாங்க. அங்க நிறைய பேர் திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஆடலும் பாடலுமா இருந்தாங்க. நாதஸ்வர சத்தத்தோட அவங்க எல்லாரும் அங்க பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. நாதஸ்வரத்தோட அர்த்தம் என்னன்னா மேளமும் தாளமும் கலந்த ஒரு ட்ரம்ஸ். அதுல கினாரம் சத்தமும் ஷிமாய் மற்றும் மேளமும் இருக்கும். கினாரோங்கிறது மெட்டல்ல பெல் ஷேப்ல இருக்கும். அது ஒரு அற்புதமான சத்தத்தை எடுத்து கொடுக்கும். ஷெனாய்ங்கிறது ஒரு ஃப்ளூட் கேட்டகரியை சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த இசைக்கருவி. மேலோனா தபேலான்னு அர்த்தம். அது கையால தான் வாசிக்க முடியும். அதுல ஒரு ரிதம் உருவாகும். அங்க இருந்த எல்லாருமே அந்த ரிதத்தை கேட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த மேளத்தாளம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப திடீர்னு அங்க யானை கீழே விழுந்துருச்சு. ஓ கடவுளே, என்ன ஆச்சு? எப்படி இந்த யானை விழுந்தது? எனக்கு தெரியல. இவ்வளவு நேரம் இந்த யானை நல்லா தான் இருந்துச்சு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா தான் இருக்கும். அந்த அப்பு ரொம்ப சோகமா பாவமா தரையில விழுந்து கிடந்தான். அந்த இடத்துல இருந்த எல்லாருமே அப்புவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த யானை பாவம் ரொம்ப பலவீனமா இருக்கும் போல இருக்கு. அங்க இருந்தவங்க அப்புவுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்பு அதை குடிச்சு பலவீனமா இருந்தா. அதோட கால்ல அடிபட்டதுனாலதான் அது கீழே விழுந்துருச்சு. பானை செய்யறவர் அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாரு. யானையோட முதலாளி கிட்ட போய் பேசினாரு. நாங்க ஊர்வலம் போயிட்டு இருக்கும் போது உங்க யானை திடீர்னு கீழே விழுந்துருச்சு. அதனால என்ன மன்னிச்சிடுங்க. அதோட கால்ல காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த யானை என்னோட நண்பன். அவனை எப்படி நீங்க காயப்படுத்தலாம் சொல்லுங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒன்னும் தெரிஞ்சே அதை காயப்படுத்தல. அது என்னோட தப்பு இல்ல. எந்த ஒரு உயிரினத்தையும் காயப்படுத்துறது பெரிய தப்பு. அதை நான் பண்ணவே மாட்டேன். நாளைக்கே இந்த விஷயத்த நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு கொண்டு போவேன். என்னோட நண்பனுக்காக அபராத தொகையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இதை நான் சும்மா விட மாட்டேன். யானையோட முதலாளி அப்புவை பாக்குறதுக்காக அங்க போனாரு. அதுக்கப்புறமா யானைய மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அதோட காயத்துக்கு மருந்து போட வச்சாரு. அப்போ உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீ காயப்பட்டதை நினைச்சு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த பானை செய்யறவர் கண்டிப்பா இதுக்காக கஷ்டப்பட தான் போறாரு.
இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அவர் கோர்ட்டுக்கு போனாரு. பானை செய்யறவருக்கு எதிராக அவர் புகார் கொடுத்தாரு. சொல்லுங்க, நேத்து என்ன நடந்துச்சு? அந்த யானை எப்படி கீழே விழுந்துச்சுன்னு சொல்லுங்க. அது வந்தையா, நேத்து இவரோட யானைய ஊர்வலத்துக்காக கூட்டிட்டு போனேன். அப்ப அது திடீர்னு கீழே விழுந்துருச்சு. அதுல மாப்பிளையும் பொண்ணும் ஊர்வலம் போயிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த யானைய தெரிஞ்சே காயப்படுத்தணும்னு நினைக்கலைங்க ஐயா. இப்படி நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு நான் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். என்னோட அப்புவை ஒரு காயப்படுத்திட்டாரு. அதுக்கு மன்னிப்பு மட்டும் போதாது, செஞ்ச தப்புக்கு அபராத தொகையும் கொடுத்தாகணும். என்ன அபராத தொகையா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. உயிரோடு இருக்கிற உயிரினத்தை காயப்படுத்திட்டாங்கிறதுக்காகலாம் தொகைய கேட்க கூடாது. மிருகங்கள் பொருள் கிடையாது, அதை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அதுங்க உயிரினங்கள், அதுங்களை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணியிருக்க கூடாது. இது ரொம்ப தவறான செயலுங்கிறத புரிஞ்சுக்கங்க. உண்மையிலேயே உங்க யானைய நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்கன்னா அந்த யானைய நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கணும். யானை கீழே விழுந்து அதுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் அது பலவீனமா இருந்ததுதான். ஆமாங்கய்யா, எனக்கு நல்லா தெரியும். நான் தான் அந்த யானைய நல்லா பாத்துக்கணும். சரி சொல்லுங்க, எதுக்காக நீங்க உங்க யானைய நல்லா பாத்துக்கல? சொல்லுங்க. அப்பு சின்ன குட்டியா இருக்கிறப்ப இருந்தே அவனும் என்னோட குடும்பத்துல ஒருத்தனா இருந்துகிட்டு வர்றான். நாங்க நண்பர்களா தான் இருக்கோம். கடந்த சில வருடங்களா என்னோட வியாபாரத்துல எனக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அந்த காரணத்தினால என்னோட குடும்பத்துக்கு எந்த வருமானத்தையும் என்னால கொடுக்க முடியல. அப்புவும் என்னால கவனிச்சுக்க முடியல. நிஜமாவே நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா நான் முடிவு எடுத்துட்டேன். மிஸ்டர் ஹாரி, உங்களுக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்ப தள்ளுபடி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க தெரிஞ்சே யானைய காயப்படுத்தல. இருந்தாலும் நீங்க ஒரு வைல்ட் அனிமலை காயப்படுத்தின காரணத்துக்காக அவருக்கு நீங்க 1000 ரூபாய் அபராதம் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா ஐயா, புரியுது. அத நான் மனசார ஏத்துக்கிறேன். பொழுதுபோக்குக்காக நாம மிருகங்களை பயன்படுத்த கூடாது. யானைய நீங்க கிராமத்துக்குள்ள வச்சு கண்டிப்பா நல்லா பாத்துக்க முடியாது. அதனால அத மிருகங்கள் காப்பகத்துல விட்டுறணும். அங்க அவங்க யானைய நல்லா பாத்துப்பாங்க, அது பாதுகாப்பாவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது குணமானதும் அதை திரும்ப கொண்டு போய் காட்டிலேயே விட்டுருவாங்க. ஆனா அப்பு என்னோட உயிர் நண்பன். அவன் என்னை விட்டுட்டு போறதை என்னால தாங்கிக்க முடியாது. அந்த யானை உங்களை விட்டு தூரமா எல்லாம் போகல. அது தன்னுடைய வீட்டுக்கு தான் போக போகுது, அதாவது காட்டுக்கு. அது அங்கதான் இருக்கணும். என்ன நம்புங்க, அதுதான் அதுக்கு நல்லது. வைல்ட் அனிமல்ஸ் எப்பவுமே காட்டுக்குள்ளதான் இருக்கணும். இயற்கை அப்படிதான் படைச்சிருக்கு. மனிதர்களால எப்படி காட்டுக்குள்ள போய் வாழ முடியாதோ அதே மாதிரிதான் மிருகங்கள் மனிதர்களுக்கு நடுவுல வாழ முடியாது. இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது. அதனால நாம இயற்கைய மதிச்சு வாழ கத்துக்கணும். ஆனா ஐயா, இந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் அப்பு விஷயத்துல ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க ஐயா, என்னை விட்டு போனதும் அவன் மறந்துடுவானா? மறுபடியும் என்னால அவனை பார்க்கவே முடியாதா? இங்க பாருப்பா, யானைகளுடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? அது கடைசி வரைக்கும் மறக்காது. யானையோட முதலாளி தலையாட்டினாரு. அவனோட நண்பனை அவனை விட்டு தள்ளி வைக்கணும்னு நினைச்சப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அப்பு காட்டுக்கு போய் அது ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுக்கப்புறமா அவனோட வீட்டுக்கு போய் அப்புவுக்கு குட் பை சொன்னாரு. அப்புவை கூட்டிட்டு போய் மிருகங்கள் காப்பகத்துல விட்டுட்டு மன வருத்தத்தோட அவர் திரும்ப போனாரு. அடிக்கடி அப்புவை பாக்குறதுக்காக அவர் போனாரு. எப்ப போனாலும் அப்புவை அவர் பாசமா அணைச்சுப்பாரு. பிப்புன்னு ஒருத்தர் அப்புவை நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு. அப்புவுக்கு அவர் சாப்பாடெல்லாம் கொடுப்பாரு. அப்புவை குளிக்க வைக்கிறதுக்காகவும் அவர் கூட்டிட்டு போவாரு. அப்பு இப்போ சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பல மாதங்களுக்கு பிறகு அப்பு மத்த யானைகளோட நல்ல பழக ஆரம்பிச்சது. மத்த யானை கூட்டத்தோட சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்கள ஒருத்தனா அது மாறிடுச்சு. அதுக்குன்னு ஒரு துணைய தேர்ந்தெடுத்துக்குச்சு. அந்த முதலாளி அப்புவை பார்க்க வரும்போது சிம்சியும் அது கூடவே இருந்துச்சு. அப்பு, உனக்கு இங்க நிறைய நண்பர்கள் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அப்பு, இது உனக்கு தான். அப்புறம் இதுவும் உனக்கு தான்.
அதுக்கப்புறமா அப்பு அந்த யானை கூட்டத்தோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாவும் ஹெல்தியாவும் வாழ ஆரம்பிச்சது. யானைகள் எப்பவுமே எப்படி இருக்குமோ அப்படியே அதுவும் அங்க வாழ ஆரம்பிச்சது. எல்லாரும் ஒரே குடும்பமா ஆயிட்டாங்க. யானையோட முதலாளி அந்த பானை செய்யறவர் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து பானைகளையும் விற்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவர் யானை உருவம் கொண்ட பொம்மைய விற்க ஆரம்பிச்சாரு. இது மட்டும் இல்லாம மிருகங்களை நம்ம பாசமா பாத்துக்கணும், அதுங்களை காயப்படுத்த கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்தாரு. மிருகங்களை நாம எந்த விதத்திலயும் காயப்படுத்த கூடாது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? மிருகங்கள் எப்பவுமே இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றதுதான் நல்லது. மிருகங்கள் கிட்ட நாம எப்பவுமே ரொம்ப நல்ல விதமாவும் அன்பாவும் நடந்துக்கணும். அன்புக்கு என்னைக்குமே மதிப்புண்டு. அன்புக்கு பதிலா நாம எப்பவுமே அன்பை தான் திருப்பி கொடுக்கணும்.